அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஜிட்டல் சர்க்கார் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வகுப்பு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏக் மேக்ஸ் ஏக் செகண்ட்ஸ்ல நம்பர் சிஸ்டம்ல மாடல் 8ல இருக்க ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த வகுப்பு பார்க்க போற சம்முன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 + 3 + 5 + up to 25 வாட் இஸ் தி சம் ஆஃப் தி நம்பர்ஸ். ஆக்சுவலி என்ன கேட்டிருக்காங்கன்னா 1 + 3 + 5 + up to 25 முடிக்க இருக்கிற ஒற்றைப்படை எண்களோட கூடுதல் தான் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சம்மை எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். ஒற்றைப்படை எண்கள் தான் இங்க கொடுத்துருக்காங்க. 1 + 3 + 5 + up to 25 முடிக்க. அப்போ ஒற்றைப்படை எண்களோட கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் கண்டுபிடிக்க ஃபார்முலான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா n². அப்போ ஃபர்ஸ்ட் என்னோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். என்னோட வேல்யூ கண்டுபிடிக்க ஃபார்முலான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா n - a / d + 1. இதுதான் n கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அப்ப எல்லோட வேல்யூ ஃபர்ஸ்ட் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். எல்லுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சீரீஸ்ல லாஸ்டா இருக்கிறது தான் எல்லோட வேல்யூ. அப்ப ஏன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் உறுப்பு. இந்த சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் உறுப்பு என்ன இருக்கோ அதுதான் ஏ. அப்ப டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஃபரன்ஸ். இந்த உறுப்புகளுக்கு இடையே உள்ள டிஃபரன்ஸ் தான் டி. இதை அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கான ஆன்சர் கிடைக்கும். இப்போ இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் எல்லு கண்டுபிடிக்கணும். எல்லுன்றது பாத்தீங்கன்னா அந்த சீரீஸ்ல லாஸ்டா இருக்க வேல்யூ தான் எல்லோட வேல்யூ. அப்போ எல் = நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 25ன்றது கிடைக்கும். அதுக்கடுத்து ஏ கண்டுபிடிக்கணும். ஏன்றது பார்த்தீங்கன்னா அந்த சீரீஸ் இருக்குல்ல, இல்லை முதல் உறுப்பு தான் ஏவோட வேல்யூ. அப்போ ஏ = நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 1ன்றது கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த சீரீஸ் போதில் அந்த சீரீஸ்ல ஒவ்வொரு உறுப்புகளுக்கு இடையே உள்ள டிஃப்ரென்ஸ் தான் டின்றது. அப்போ 3ல் 1 போச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2ன்றது கிடைக்கும். அதே மாதிரி 5ல் 3 போனாலும் நம்மளுக்கு 2ன்றது கிடைக்கும். அப்போ இந்த சீரீஸ்ல டிஃப்ரென்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா 2ன்றது கிடைக்கும். இப்போ அகைன் பாருங்க, எல் = நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 25. லாஸ்ட் உறுப்பு இந்த சீரீஸ்ல லாஸ்ட் உறுப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 25. முதல் உறுப்பு ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா 1ன்னு கிடைச்சிருக்கு. டிஃபரன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு 2ன்றது கிடைச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு எல்லா வேல்யூமே கண்டுபிடிச்சிட்டோம். இந்த வேல்யூஸ் ஃபுல்லாமே அப்படியே நம்ம ஃபார்முலால அப்ளை பண்ண போறோம். எல் வர இடத்துல நம்ம 25 போறோம், ஏ வர இடத்துல 1ன்னு அப்ளை பண்றோம், டி வர இடத்துல 2ன்றது அப்ளை பண்றோம். அதுக்கடுத்து ஃபார்முலால இருக்க +1. அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 25ல இருந்து 1 மைனஸ் பண்றோம். 25ல 1 போச்சுன்னா நம்மளுக்கு 24ன்றது கிடைக்கும். 24 / 2 + 1. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 24ஐயும் 2ஐயும் நம்ம கேன்சல் பண்ணணும். 24 / 2 என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 12ன்றது கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 12ஐயும் 1ஐயும் சம் பண்ணணும். 12 + 1ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்? 12 + 1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 13ன்றது கிடைக்கும். இந்த 13ன்றது தான் என்னோட வேல்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்னோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. n = 13. அப்புறம் ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் ஸ்டார்டிங்ல சொன்ன என்ன ஃபார்முலா சொன்னேன்? n² சொன்னேன். அப்போ n² நம்ம அப்ளை பண்ணோம்னா போதும். அப்போ 13ன்றதை இங்கே அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 13 × 13 கிடைக்கும். அப்போ 13 × 13ஓட வேல்யூன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 169ன்றது கிடைக்கும். இதுதான் இந்த சம்மோட சொல்யூஷன். இப்போ அகைன் எப்படி செய்யறோன்றதை பார்க்கலாம். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1 + 3 + 5 + up to 25 இதோட கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா n². அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கிற ஃபார்முலான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா l - a / d + 1. இதுதான் என்ன கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அப்போ இதுல இருக்க லெட்டர்ஸ் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எல்லோட வேல்யூன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் உறுப்பு. l = லாஸ்ட் உறுப்பு இந்த சீரீஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25. ஏன்றது பார்த்தீங்கன்னா முதல் உறுப்பு. இந்த சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் உறுப்பு பார்த்தீங்கன்னா 1ன்றது இருக்கு. டின்றது பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ்ல இருக்க டிஃபரன்ஸ். இந்த டிஃபரன்ஸ் வந்து 3க்கும் 1க்கு என்ன கிடைச்சிச்சு? 2ன்றது கிடைச்சிச்சு. அதே மாதிரி 5க்கும் 3க்கும் டிஃபரன்ஸ் பார்த்தாலும் 2 தான். அப்போ டிஃபரன்ஸ் வந்து நம்ம 2ன்றதை ஃபைண்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்னோட வேல்யூ 13ன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் ஃபார்முலா என்னது? n² தான். அப்போ n = 13ன்றதை ஃபார்முலால அப்ளை பண்றோம். 13 × 13 பார்த்தீங்கன்னா 169. இதுதான் இந்த சம்மோட சொல்யூஷன். இப்போ இதே மாடல்ல உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் சம் தரேன். 1 + 3 + 5 + up to 55 வாட் இஸ் தி சம் ஆஃப் தி நம்பர்ஸ். ஆக்சுவலி என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா 1ல இருந்து 55 முடிக்க இருக்கிற ஒற்றைப்படை எண்களோட கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. நம்ம சால்வ் பண்ணது பார்த்தீங்கன்னா 25 முடிக்க இருக்கிறதோட கூடுதல் சால்வ் பண்ணோம். நீங்க 55 முடிக்க இருக்கிறதோட கூடுதல் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.